Taste the Daily. திமுக கொள்ளையர்களை எதிர்த்து தங்கள் வாக்குமூலம் மீண்டும் ஒரு சத்தியாகிரகம் நடத்த மக்கள் தயாராகிவிட்டனர் எனவும், வீழட்டும் திமுக ஊழலாட்சி, வெல்லட்டும் அதிமுக மக்களாட்சி என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக நாகையில் மயிலாடுதுறையில் கழக பொதுச் செயலாளர் பரப்புரை மேற்கொண்டார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்தொகுதி மக்கள் திமுக நடத்தும் மன்னராட்சியை அடியோடு வெறுப்பதாகவும், மீண்டும் மக்களாட்சி அமைய வேண்டும் என எழுப்பும் அலை தமிழகம் முழுவதும் வீசுவதாக அவர் பெருமிதமாக கூறினார். ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் பொய்களை இனியும் நம்பப்போவது இல்லை என திடமாக கீழ்வேளூர் தொகுதி மக்கள் தெரிவித்ததாகவும், தேர்தல் எப்போது வந்தாலும் வெற்றி அஇஅதிமுகவிற்கு தான் என்பதில் மக்கள் உறுதியாக இருப்பதாகவும் புரட்சித் தமிழர் தெரிவித்தார். வெள்ளையனை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகம் கண்ட வேதாரண்யத்தில் திமுக கொள்ளையர்களை எதிர்த்து தங்கள் வாக்குமூலம் மீண்டும் ஒரு சத்தியாகிரகம் நடத்த மக்கள் தயாராகிவிட்டனர் எனவும், வீழட்டும் திமுக ஊழலாட்சி, வெல்லட்டும் அதிமுக மக்களாட்சி என கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டார். நெல்மணிகள் கொஞ்சம் திருத்துறைப்பூண்டி வந்தடைந்தேன். நெல்லுக்கு ஆதார விலை சொன்னபடி வழங்காத ஸ்டாலின் அரசு மீது விவசாயிகள் முற்றிலுமாக நம்பிக்கை இழந்துவிட்டனர் என்றும், உழுதுண்டு வாழ்வோரை தொழுதுண்டு காக்கும் அரசாக 2026 அமையவுள்ள அதிமுக அரசு நிச்சயம் இருக்கும் எனவும் புரட்சித் தமிழர் உறுதிபட தெரிவித்துள்ளார்.